ஆதியாகமம் 41வது அதிகாரம். முதலாவது வசனம் முதல் 11வது வசனம் வரை. 2 வருஷம் சென்றபின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறிவந்து புல் மேய்ந்தது. அவைகளின்பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறிவந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்களண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்துப் போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்க்காற்றினால் தீய்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கிப் போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்குத் தன் சொப்பனத்தைச் சொன்னான். ஒருவராலும் அதின் அர்த்தத்தை பார்வோனுக்குச் சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபங்கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். Genesis chapter 41, verses 1 to 11. And it came to pass at the end of 2 full years, that Pharaoh dreamed, and, behold, he stood by the river. And, behold, there came up out of the river 7 well-favored kine and fat-fleshed, and they fed in a meadow. And, behold, 7 other kine came up after them out of the river, ill-favored and lean-fleshed, and stood by the other kine upon the brink of the river. And the ill-favored and lean-fleshed kine did eat up the 7 well-favored and fat kine. So Pharaoh awoke, and he slept and dreamed the second time. And, behold, 7 ears of corn came up upon one stalk, rank and good. And, behold, 7 thin ears and blasted with the east wind sprung up after them. And the 7 thin ears devoured the 7 rank and full ears. And Pharaoh awoke, and, behold, it was a dream. And it came to pass in the morning that his spirit was troubled. And he sent and called for all the magicians of Egypt, and all the wise men thereof. And Pharaoh told them his dream, but there was none that could interpret them unto Pharaoh. Then spake the chief butler unto Pharaoh, saying, I do remember my faults this day. Pharaoh was wroth with his servants, and put me in ward in the captain of the guard's house, both me and the chief baker. And we dreamed a dream in one night, I and he. We dreamed each man according to the interpretation of his dream.